நம்ம இதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை பார்த்தோம். நம்பிக்கைன்னா என்ன, உறவுகளுடைய வலிமைனா என்ன, சர்வதேச உறவுகள் பற்றிய ஒரு தற்போதுள்ள சர்வதேச உறவுகளிலேயே தற்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் மேற்கொண்டு இப்போ உள்ள தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை பற்றின பார்த்தோம். அடுத்தது கணித உறவுகள்னு ஒன்று இருக்குது. பிரபஞ்சத்தின் ஒழுங்கை உணர்த்தும் பாலங்கள் என்று சொல்லப்படும். அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பிரிட்ஜஸ் ரிவீலிங் தி யூனிவர்ஸ் ஆர்டர் என்று சொல்லப்படும். அனைவருக்கும் வணக்கம். கணிதம் என்றாலே பலருக்கு ஒருவித பயம் அல்லது கடினம் என்ற எண்ணம் வரும். ஆனால் கணிதம் என்பது வெறும் எண்களும் சூத்திரங்களும் மட்டுமல்ல, அது இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை, ஒழுங்கை மற்றும் தொடர்புகளை புரிந்து கொள்ளவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த மொழி. இந்த மொழியின் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் கணித உறவுகள், மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஸ். அதாவது நாம் தினசரி வாழ்வில் உறவுகள் என்றால் மனிதர்களுக்கும் பொருட்களுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை பற்றி பேசுகிறோம். கணிதத்திலும் இதே போல்தான் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விஷயங்களுக்கு இடையே உள்ள தொடர்புகள் அல்லது பிணைப்பையே கணித உறவுகள் என்று சொல்லுகிறோம். குறிப்பாக கணங்கள், செட்ஸ் மற்றும் சார்புகள், ஃபங்க்ஷன்ஸ் என்று வரும்போது இந்த உறவுகள் மிக ஆழமான அர்த்தத்தை பெறுகின்றன. முதல்ல கணங்களை பற்றி நம்ம பார்ப்போம், அப்புறம் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். கணங்கள், செட்ஸ். கணம் என்பது பொருட்களை, எண்களை அல்லது எந்த ஒரு உறுப்புகளையும் ஒரு தொகுப்பாக ஒழுங்குபடுத்துவது. ஒரு வீட்டில் உள்ள பொருட்களை தனித்தனியாக பிரிப்பது போல கணிதத்தில் நாம் எண்களையோ வடிவங்களையோ கருத்துக்களையோ கணங்களாக பிரிக்கிறோம். ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள் என பிரிப்பது போல. அது அடுத்தது சார்புகள், ஃபங்க்ஷன்ஸ். இப்போது தான் சுவாரஸ்யமான பகுதி வருகிறது. சார்புகள் என்பவை ஒரு சிறப்பு வகையான உறவுகள். இவை ஒரு கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் மற்றொரு கணத்தில் உள்ள ஒரு உறுப்பை துல்லியமாக இணைக்கின்றன. இதை ஒரு இயந்திரம் போல கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் ஒரு பொருளை உள்ளே இட்டால் அது ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்க்கப்பட்ட பொருளை வெளியே தருகிறது. உதாரணத்திற்கு, ஒவ்வொரு எண்ணுக்கும் இந்த 2 மடங்கு என்பது ஒரு சார்பு. இங்கு எண்கள் ஒரு கணம், அவற்றின் 2 மடங்குகள் மற்றொரு கணம். ஒவ்வொரு எண்ணும் அதன் 2 மடங்குடன் மட்டுமே தொடர்பும் படுகிறது. ஏன் இது ரொம்ப முக்கியமானது? கணித உறவுகளும் குறிப்பாக சார்புகளும் வெறும் பாடப்புத்தக கருத்துக்கள் மட்டுமல்ல, அவை நம்மை சுற்றியுள்ள உலகை புரிந்து கொள்ளவும் உதவுகின்றன. இதில் இயற்கையின் விதிகள்னு ஒன்று இருக்குது. புவியீர்ப்பு விசை எப்படி பொருட்களை ஈர்க்கிறது, மேற்கோள்கள் எப்படி சூரியனை சுற்றி வருகிறது, ஒரு செடி எப்படி வளர்கிறது, இவை அனைத்தும் கணித உறவுகளாலும் சார்புகளாலும் விளக்கப்படுகின்றன. 2வது, தொழில்நுட்பத்தின் அடிப்படை அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் நாம் பயன்படுத்தும் மொபைல் ஃபோன்கள், கணினிகள், செயற்கை நுண்ணறிவு, ராக்கெட்டுகள், இவை அனைத்தின் பின்னும் கணித உறவுகள், சார்புகளும் ஆழ்ந்து புதைந்துள்ளன. ஒரு கணினியில் நீங்கள் ஒரு கட்டளையை உள்ளீடு கொடுத்தால் அது ஒரு குறிப்பிட்ட செயலை வெளியீடு செய்கிறது. இது ஒரு சார்புதான். அதுக்கு அடுத்தது, பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, ஒரு நோயை குணப்படுத்துவது, ஒரு புதிய பாலத்தை கட்டுவது, ஒரு புதிய பொருளாதார மாதிரியை உருவாக்குவது என எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைக்கும் தீர்வு காண விஷயங்களுக்கு இடையேயான தொடர்புகளை, உறவுகளை புரிந்து கொள்வதும் அவற்றை சார்புகளை வெளிப்படுத்துவதும் அவசியம். நாளைய தலைமுறைக்கு ஒரு செய்தியை இதோட சேர்த்து சொல்கிறேன், கேளுங்க. கணித உறவுகள் என்பது உலகுடன் நாம் தொடர்பு கொள்ளும் ஒரு கருவி. நீங்கள் கணிதத்தை படிக்கும்போது வெறும் எண்களையும் குறியீடுகளையும் பார்க்காதீர்கள். அவற்றுக்கு பின்னால் மறைந்திருக்கும் தொடர்புகளை, வடிவங்களை மற்றும் ஒழுங்கை பாருங்கள். ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும், ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் பின்னும்
இந்த அடிப்படையான கணித உறவுகளின் ஆழமான புரிதல் உண்டு. சவால்களை கண்டு அஞ்சாமல் இந்த உறவுகளை ஆராயுங்கள். கணிதம் என்பது வாழ்வின் கட்டமைப்பை, பிரபஞ்சத்தை இயக்கவும் வெளிப்படுத்தவும் ஒரு அற்புதமான மொழி. இதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது இந்த உலகை பார்க்கும் உங்கள் பார்வை முற்றிலும் மாறிவிடும். அறிவின் இந்த பாலங்களை கடந்து பிரபஞ்சத்தின் ரகசியங்களை திறப்போம் என்று கூறி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.